வணக்கம். இன்னைக்கு நாம சுகோத், அதாவது இந்த கூடார பண்டிகையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் இருக்கு. கதி எஃப்ரைம் நோட் சொல்லுது. அப்புறம் பெய்த் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் தகவல்கள். இதை வச்சு இந்த பண்டிகை யூதர்களுக்கு மட்டும்தானா இல்ல உலக அளவுல எல்லாருக்கும் இதுல ஒரு செய்தி இருக்கான்னு பார்க்கலாம். நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. முதல்ல சுகோத்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இஸ்ரவேலர்கள் பாலைவனத்துல போனாங்க, அப்போ கடவுள் பாதுகாப்பு கொடுத்தார். அதை நினைவுக்கு கொண்டு வர 7 நாள் பண்டிகை, சரிதானே? ஆமா, அதுதான் அடிப்படை. ஆனா இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி அந்த பாதுகாப்புங்கிறது ஏதோ பழங்கடை இல்ல. ஓ, அது இன்னைக்கும் நம்மளால உணரக்கூடிய ஒரு ஆன்மீக உண்மை. நம்மள கடவுள் மேல நம்பிக்கை வைக்க, அவரை சார்ந்திருக்க தூண்டுது. அந்த யமுனான்னு சொல்வாங்களே, அந்த நம்பிக்கை. சரி சரி. அப்போ அந்த கூடாரம், அதாவது சுக்கா, அதுக்கு என்ன முக்கியத்துவம்? ஆமா, அந்த ஷூக்கா அது வெறும் எப்படி சொல்றது, ஒரு சாதாரண கூடாரம் இல்ல. ம், அது ஒரு ஆன்மீக வெளி மாதிரி, ஒரு அடையாளம். மெஷியா காலத்துல இஸ்ரேலையும் உலகத்தையும் ஒரு மகிமை மேகம் சூழும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த மேகங்களோட வெளிப்பாடு தான் இந்த ஷூக்கான்னு லூப்ளினின் ராபிட் சாடாக் ஹெகோஹென் சொல்றார். அதாவது ஒரு தெய்வீக அரவணைப்பு. தெய்வீக அரவணைப்பு எல்லா தேசங்களையும் அரவணைக்குமா? ஆமா, மெஷியாவோட நாட்கள்ல அது எல்லா தேசத்து மக்களையும் அரவணைக்கும்னு ஒரு கருத்து இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ள சில சிறப்பு விருந்தினர்கள் வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்கே, உஷ்பிசின். ஆமா, உஷ்பிசின் 7 மேன்மை மிக்க விருந்தினர்கள். ஆப்ரஹாம், ஈசா, யாக்கோப்பு, மோசே, ஆரோன், யோசேப்பு, தாவீதுன்னு. ம், கடி எஃப்ரைம் நோட்ஸ் படி இவங்க வெறும் வரலாற்று நபர்கள் இல்லையாமே. இல்ல, அவங்க செஃபிரோட்டை குறிக்கிறாங்க. செஃபிரோட்னா தெய்வீக குணங்கள் அல்லது ஆற்றல்கள்னு வச்சுக்கலாம். ஓ, அதாவது கடவுளோட ஒளிப்படைப்புக்குள்ள எப்படி பாயுதுங்கிற வழிகளா? ஆமா, எளிமையா அப்படி சொல்லலாம். இந்த 7 விருந்தினர்களுக்கும் உலகத்தோட 70 தேசங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 70 தேசங்களா? ஆமா, அப்புறம் முன்னாடி ஆலயத்துல கொடுத்த 70 பலிகள், தோராவோட 70 முகங்கள், இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ சுகோத்துங்கிறது தோராவோட ஞானத்தை உலகத்துக்கே காட்டுற நேரமா? கரெக்ட். அந்த ஒளிக்கே கிலுய் பான்யம்னு பேரு, தெய்வீக முகத்தோட வெளிப்பாடு. அப்போ சுகோத் நேரத்துல கடவுளோட பிரகாசம் அது மறைக்கப்படாம இருக்குமா? ஆமா, அந்த சுகாவோட நிழல் வழியா அது பிரகாசிக்கும்னு ஜோஹர் ராதாஷ் சொல்லுது. அந்த நேரத்துல தோராவோட 70 முகங்களும் உலகத்தை பிரகாசிக்க வைக்குமா. எல்லா தேசங்களும் அந்த ஒளியில நடப்பானோ அதுல இருக்கா? ஆமா, பெய்த் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் அமைப்பு பத்தியும் குறிப்புகள்ல இருக்கு. அவங்க இந்த ஒளிய இந்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற பணியில இருக்காங்கன்னு. சரி, இப்போ அந்த பண்டிகையோட சடங்குகளுக்கு வருவோம். சுக்காவுல தங்குறது, அப்புறம் அந்த 4 வகை தாவரங்கள். ஆமா, 4 வகை தாவரங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மஹரல்ங்கிற அறிஞர் சொல்றாரு, சுக்காவுல தங்குறதுங்கிறது ஷெக்கீனா, அதாவது தெய்வீக பிரசன்னத்தோட நிழல்ல அவரோட இறக்கைகளுக்கு கீழே தங்குற மாதிரி. முழுமையான நம்பிக்கை. அதேதான், முழுமையான நம்பிக்கையோட அடையாளம். அப்புறம் அந்த 4 வகை தாவரங்கள் இஸ்ரவேலர்கள்ல எல்லா தரப்பு மக்களையும் குறிக்குது. படிச்சவங்க, பாமரர்னு எல்லாரையும். ஓ, அப்போ ஒற்றுமை. மிகச்சரியான வார்த்தை, ஒற்றுமை. கடி எஃப்ரைம் சொல்ற மாதிரி இந்த ஒற்றுமை மூலமாலாம் உலகத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஒற்றுமை மட்டும் இல்ல, சந்தோஷமும் இதுல முக்கியமா இருக்குல்ல. ஸ்மான் சிம்ஹாதேனோ, நமது மகிழ்ச்சியின் காலம்னு. நிச்சயமா, சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராம்பம் என்ன சொல்றாருன்னா, இந்த மகிழ்ச்சி நம்ம இதயத்தை தெய்வீக உத்வேகத்துக்கு திறக்கும்னு. அசலூரின் ரெபேலொர்னான் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த மகிழ்ச்சி புலம்பெயர்வோட கஷ்டங்களையே உடைச்சு மீட்போட ஒளிய கொண்டு வரும்னு சொல்றாரு. அப்ப இது வெறும் உணர்ச்சி இல்லையா? இல்லவே இல்ல. கேடி எஃப்ரைம் சொல்றாரு, இது ஒரு ஆன்மீக ஆற்றல். உலகத்தை அந்த இறுதி மீட்புக்கு, அதாவது கெயூலாவுக்கு தயார்படுத்துற ஒரு சக்தி. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சோஹர் நூல்ல இருக்கு. மேசியாவோட நாட்கள்ல நீதிமான்கள் லெவியத்தான்கிற ஒரு பிரம்மாண்ட கடல் உயிரினர் இருக்கே. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதோட தோல்ல செஞ்ச சூகாவுக்கு கீழே உட்கார்ந்து கடவுளோட பிரகாசத்துல திளைப்பாங்கன்னு ஒரு தரிசனம் இருக்கு. பிரமிப்பா இருக்கு. ஆக, இது எல்லாத்துல நாம என்ன எடுத்துக்கலாம்? சுக்கோத்துங்கிறது வெறும் பண்டிகை இல்ல. இல்ல, அது ஒரு ஒத்திகை மாதிரி, மீட்புக்கான ஒத்திகை. நாமெல்லாம் உருவாக்கிக்கிட்ட அந்த தற்காலிக பொலியான பாதுகாப்புகளை விட்டுட்டு அந்த உண்மையான தெய்வீக பாதுகாப்பை நம்ம கத்துக் கொடுக்குது. ஆமா,
அப்புறம் வேற்றுமையில ஒற்றுமையா இருந்து நம்ம எல்லைகளுக்கு அப்பால ஆசீர்வாதத்தை பரப்பவும் சொல்லுது. ஒவ்வொரு சுகோத்தும் ஒரு மீட்கப்பட்ட உலகத்துக்கான மாதிரி வடிவம் மாதிரி இருக்குன்னு கதி எஃப்ரேம் நோட் சொல்லுது. எல்லா தேசமும் கடவுள் சேவையில தங்களோட இடத்தை கண்டுபிடிக்கும்னு. சரிதான். பேத் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் செய்யற பணியும் இதோட இணையுது பாருங்க. தோராம 70 தேசங்களுக்கு கொண்டு போகும்போது சுகோத் வரப்போற அந்த காலத்துக்கான ஒரு முன்னறிவிப்பா அமையுது. இஸ்ரேலோட ஒற்றுமை இதயத்தை திறக்கிறது, ஷெக்கீனாவோட வெளிப்பாடு. இது எல்லாமே அந்த இறுதி நிறைவை நோக்கிதான் போகுது. அதாவது எல்லா தேசங்களும் ஒன்னா வந்து சுகோத்தை கொண்டாடுற நாள். கடல் தண்ணியால நிறைஞ்ச மாதிரி பூமி கடவுளை பத்தின அறிவால நிறையும் சொல்றாங்களே அந்த நாள். கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். சுகோத்ல எதிர்கால உலகளாவிய ஒற்றுமைக்கான ஒரு விதை இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இல்லையா? இந்த தற்காலிகமா தங்குறது, கூட்டா சந்தோஷப்படுறது, இந்த 2 விஷயத்தை பத்தி யோசிச்சா இந்த குறிப்பிட்ட மத சூழலுக்கு வெளியில கூட வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையில எப்படி பாலங்கள் கட்டலாம், இல்ல ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக பொதுவான கனவுகள்ல எப்படி ஒன்றுபடலான்னு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.